Check. Okay. So, voice audible akka? So live therida? Is it everything is clear? So, hello students. This is Deevesh over here, your brainy medic faculty for biology. So, previous classes ஏதோ doubts இருந்துச்சு உங்களுக்கு? Guys, I have a splint over here, so I can't speak அவ்வளோ ப்ராப்பராக பேச முடியாது. ஓகேவா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பிளாபர் மாதிரி ஆகும். ஆல்ரெடி பிளாபர் பண்ணுவேன் நார்மலாகவே. ஓகேவா, சரி. So yeah, very good evening students, very good evening. Hi. So screen தெரியலையா இன்னும்? Okay. Properties. One second. Okay. இப்போ தெரியுதா உங்களுக்கு? Yeah, very good evening students, very good evening. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chemical control and coordination. சரியா? இன்னைக்கு chapter, இன்னைக்கு lecture 1 of chemical control and coordination. So we will briefly see what is what, okay, about this chapter. எல்லாமே கிளியராக இருக்கு. ஆல்ரைட்டா. ஸோ இப்போ தான் ஃபிசிக்ஸாக இருக்கிற கிளாஸ் முடிஞ்சதில்ல, ரைட்? ஸோ கெமிக்கல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஹாவ் கோர்சஸ் அவைலபிள் இன் பிரெய்னி மெடிக், ஓகேவா? வி ஆல்சோ ஹாவ் அ பேக்கேஜஸ், ஓகேவா? இது வந்து ப்ரோமேக்ஸ் பிளான். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுல் டேர்ம் கோர்ஸ், ஒரு மென்டர்ஷிப் அண்ட் 720 அண்ட் பவர் பேக் பிளான். இது இல்லாமல் வி ஆல்சோ ஹாவ் அ ப்ரோ பிளான் பேக்கேஜ் அண்ட் பேசிக் பிளான், அப்புறம் ஃபுல் டேர்ம் பிளான், ஓகேவா? இது இல்லாமல் இந்த பேமெண்ட் இல்லாமல் வி ஆல்சோ ஹாவ் அ 10% டிஸ்கவுண்ட் இஃப் யூ அப்ளை அ கூப்பன் கால் BMNT10. இங்கே இருக்கு BMNT10 for 10% டிஸ்கவுண்ட், ஓகேவா? சரி, ஆல்ரைட். குட் ஈவினிங். இன்னைக்கு டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு டாபிக் கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், சரியா? Yeah, good evening students. Chemical control and coordination. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் கெமிக்கல் கன்வர்ஷன் என்னெல்லாம் வரும்? கெமிக்கல் கண்ட்ரோல்னா ஸோ பேஸ்ட் ஆன் கெமிக்கல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஹார்மோன்ஸ், ஓகேவா? ஸோ ஹார்மோன்ஸை நம்ம இன்டெரக்டாக கெமிக்கல்னு சொல்கிறோம். அதை வச்சு எப்படி நம்ம பாடி சிஸ்டம் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ லைக் வி வில் டாக் அபவுட் எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டப்ஸ், இல்லையா? அது ஒன்றா பார்ப்போம். ஸோ இங்கே என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் மெயினாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, வில் டாக் அபவுட் ஹைப்போதலமஸ், பிட்யூட்டரி, பீனியல், தைராய்ட்னா என்னது, பேராதைராய்ட்னா அப்படின்னா என்னது, தைமஸ்னா என்னது, அட்ரினல்ஸ்னா அப்படின்னது, பேங்க்ரியாஸ் அதோட என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணோம், கொனாட்ஸ் என்ன பண்ணோம், அதர் ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஹார்மோன் ஆக்ஷன் எப்படி நடக்கும், இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இன்னைக்கு மெயினாக ஹைப்போதலமஸ், பிட்யூட்டரி, பீனியல் பார்ப்போம், ஓகே? So is everything is clear? Chemical control and coordination. Yes. Start பண்ணலாமா? Good evening. Can we start? Yes in the comment section. Yes, okay. So இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எண்டோக்ரைன் சிஸ்டம், ஓகேவா? என்னது? என்ன பென் ஒர்க் ஆக மாட்டேங்குது? வெயிட் 1 செகண்ட். சாரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக்லி endocrine system. Endocrine system, ஓகேவா? ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டமில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும்னா, இட் இன்க்ளூட்ஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், ஓகேவா? அண்ட் தேர் செக்ரீஷன்ஸ்ன்றது இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லேருந்து வர ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம்னா தெர் ஆர் சம், இட் இன்க்ளூட்ஸ் endocrine glands and its hormones, ஓகேவா?
சரி இன்னதெல்லாம் எண்டோக்ரைன் சிஸ்டம்ல இன்னெல்லாம் வரும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா. யூ கைஸ் டோன்ட் நீட் டு வரி அட் ஆல். ஸோ பேசிக்காக இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா நம்ம ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஹார்மோன்ஸ்னா பேசிக்கலி இது ஹார்மோன்ஸ் ஆர் நான் நியூட்ரியன் கெமிக்கல்ஸ். எழுதிக்கோங்க. வாட் இஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹார்மோன்ஸ் ஆர் non-nutrient chemicals. So it is a non-nutrient chemicals that acts as intercellular நம்ம பாடிக்குள்ள intercellular messenger இருக்கும் ஓகேவா. that act as intercellular messenger. ஓகேவா. இன்டர்செல்லுலர் மெசேஞ்சர் வேறு என்ன பண்ணுன்னா ஸோ இது எல்லாமே இன்டர்செல்லுலர் மெசேஞ்சராக ஒர்க் பண்ணிவிட்டு இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் ஓகேவா. ஒரு சர்டன் ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஹியூமன் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் இன்னெல்லாம் வரும். நான் டயக்ராமும் பேஸ் பண்ணிட்டுறேங்க. சரியா பேசவே முடியல. கிவ் மீ 1 செகண்ட். ஓகே இப்போ நான் எடுக்கிறேன். சரி ஸோ we are going to talk about endocrine glands. நான் இமேஜ் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னெல்லாம் இருக்கு கன்சிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இன்டர்செல்லுலர் மெசேஞ்சர் கரெக்ட். So these are the endocrine glands which are glands which are present ஓகேவா. இங்கே நீங்கள் ஒரு வாட்டி இந்த டயக்ராம் பாருங்கள். நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இன்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பெண்ணு இருக்க மாட்டேங்குது. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் சில இன்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் ஹைப்போதலாமஸ் HPPT ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஷார்ட்கட் HPPT ஓகே. HPPT அதுக்கப்புறமா PTAPG. நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால PTAPG. ஸோ என்ன சார் இது ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் மாதிரி இருக்குது பேர். ஸோ வாட் ஃபர்ஸ்ட்டு ஹைப்போதலாமஸ் கலர் மாற்ற நம்பர் ஹைப்போதலாமஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் பிட்யூட்டரி. பிட்யூட்டரி. நெக்ஸ்ட்டு பீனியல் எழுதிக்கோங்க. PINEAL பீனியல் ஓகேவா. அதுக்கப்புறமா தைராய்டு. பென் ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. பென்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ், சாரி.
இது எழுத முடியாதா? சாரிடா பசங்களா. ஓகே, கிவ் மீ 1 செகண்ட், ஐ வில் சார்ட் அவுட். சரி, நான் நோட்ஸ் மாதிரியே கொடுத்து ட்ரை ஆஸ் ஆஃப் நவ், டூ செக் இட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், வி ஆர் டாக்கிங் அபவுட் எண்டோக்ரைன். இது தெரியுதா? எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், சரியா? ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் என்னெல்லாம் பார்த்துட்டுறோம்? நான் ஃபர்ஸ்ட்டு ஹைப்போதலாமஸ், ஓகேவா? 1 செகண்ட். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் இது ஆன் ஆகிட்டா இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஹைப்போதலமஸ் ஃபர்ஸ்ட்டு, ஹைப்போதலமஸ் சொன்னேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிட்யூட்டரி. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் என்னெல்லாம் வருதுன்னு சொல்கிறேன், ஓகேவா? பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, ஓகேவா? தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ், அட்ரினல், ஓகேவா? pancreas, கோனட்ஸ். இதை மறக்காதீங்க, சரியா? இது தெரியுதாம்மா உங்களுக்கு? parathyroid and thyroid, thymus, adrenal. So hypothalamus, pituitary, pineal, thyroid, parathyroid, thymus, adrenal, pancreas and gonads. If you see in this image, you guys can know, ஓகேவா? இந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டும் நான் நாளைக்கு கிளாஸில் எப்படியாவது இது ஒர்க் பண்ண பார்க்குறேன். சாரி, இதுதான் இந்த டயக்ராம், சரியா? இப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டு ஹைப்போதலமஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹைப்போதலமஸ் இங்கே இருக்கு இல்லையா? ஹைப்போதலமஸ் பற்றி படிக்க போகிறோம், சரியா? ஹைப்போதலமஸ் ஃபர்ஸ்ட்டு, ஹைப்போதலமஸ். ஸோ ஹைப்போதலமஸ் அப்படின்னா என்னதுன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹைப்போதலமஸ் இஸ் பேசிக்கலி அ நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ். எழுதிக்கோங்க, இட் இஸ் அ நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ், ஓகேவா? என்னது? நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ். சரிதா உங்களுக்கு? நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ், ஓகேவா? ஹைப்போதலமஸ் என்ன சொன்னா, இட் இஸ் அ நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் ஆஃப் வாட்? ஹைப்போதலமஸ். இது என்ன பண்ணுன்னா, இட் செக்ரேட்ஸ் ஹார்மோன்ஸ். ஹைப்போதலமஸ் ஒன்னொன்னு வந்துட்டு, ஸோ ஒன்னொன்று என்ன பண்ணுன்னா, பேசிக்லி தேங்க்யூ. ஸோ ஒன்னொன்று என்ன பண்ணுன்னா, இட் செக்ரேட் ஹார்மோன்ஸ். ஸோ நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் ஆஃப் ஹைப்போதலமஸ் செக்ரீட்ஸ் ஹார்மோன்ஸ். என்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே, என்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாட் எங்கடா? ஓகே, ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிலீசிங் ஹார்மோன், ஓகேவா? ரிலீசிங் ஹார்மோன். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்துட்டு எழுதிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரிலீசிங் ஹார்மோன், செகண்ட் வந்து ரிலீஸ் பண்ணால் இது இன்ஹிபிட் பண்ணோம்ல, ஸோ இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ், ஓகேவா? தேர்டு வந்துட்டு ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின், ஓகேவா? ஸோ இதுதான் ஹைப்போதலமஸ் பற்றி நீங்கள் தெரியணும், ஓகேவா? எனி டவுட் ஸ்டில் ஹியர்? சரி, நான் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன். Okay. So what I'm trying to say is neurosecretory cell, hypothalamus neurosecretory cells அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்கும்.
இல்லைன்னா நியூக்ளியை ஈஸியாக வச்சுக்கோங்க. இந்த நியூக்ளியை எங்கே இருக்குது? இட் இஸ் ஹைப்போதலாமஸ்குள்ளே இருக்குது. ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா இது செக்ரேட்ஸ் 3 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஒன்று வந்துட்டு ரிலீசிங் ஹார்மோன்ஸ், இன்னொன்று வந்து இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஆக்சிடோசின். சரியா? இப்போது ரிலீசிங் ஹார்மோன் என்ன பண்ணும், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணும், ஆக்சிடோசின் என்ன பண்ணும், ஆக்சிடோசின் வாசோப்ரெசின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிலீசிங் ஹார்மோன். ரிலீசிங் ஹார்மோன். ஸோ ரிலீசிங் ஹார்மோனில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப், இப்போ இருக்கா அதை பார்க்கலாம். அப்பாடி ஐயோ தம்பி ஒர்க் ஆகுதுடா, தேங்க்யூ. ஸோ வி வேர் டாக்கிங் அபவுட் ஹைப்போதலாமஸ், கரெக்டா? ஓகே, ஸோ வி வேர் டாக்கிங் அபவுட் ஹைப்போதலாமஸில் there is something called நியூக்ளியை அப்படின்னு இருக்கும். அந்த நியூக்ளியில் வந்துட்டு தே ரிலீஸ் ஹார்மோன்ஸு, ரிலீசிங் ஹார்மோன், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன், ஆக்சிடோசின் அண்ட் வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிலீசிங் ஹார்மோன் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலீசிங் ஹார்மோன். ரிலீசிங் ஹார்மோன். ஓகேவா? ஸோ இப்போ தெரியுது நினைக்கிறேன். ஸோ ரிலீசிங், ஓகே, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் பசங்களா, சாரி. ஸோ இந்த ரிலீசிங் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுன்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். ஸோ இட்ஸ் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் pituitary hormones. ஓகேவா? என்னது? pituitary hormones. ஸோ pituitary hormones அப்படின்னா என்னது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. gonadotropin ரிலீசிங் ஹார்மோன், GnRH அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? GnRH அப்படின்னா என்னது? gonadotropin ரிலீசிங் ஹார்மோன். சரியா? gonadotropin releasing hormone. ஸோ இந்த gonadotropin releasing hormone என்ன பண்ணும் அப்படின்னா, இட் பேசிக்லி இஃப் யூ சி, இட் ஸ்டிமுலேட்ஸ், யாருக்காவது ஐடியா இருக்கா? ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் த ரிலீஸ் ஆஃப் gonadotropins அப்படின்றது. ஓகேவா? gonadotropin அப்படின்றது ரிலீஸ் ஆகும் எங்கேருந்து? ஃப்ரம் pituitary. Stimulates gonadotropins from pituitary. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும். சரி, திஸ் இஸ் அபவுட் ரிலீசிங் ஹார்மோன். இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்லி அங்கே அது என்ன பண்ணும், இட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரேஷன் ஆஃப் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். எக்ஸாம்பிள் gonadotropin அப்படின்னு சொன்னேன். இது என்ன பண்ணும்? இன்ஹிபிட் பண்ணுது. இன்ஹிபிட் பண்ணுது? ஸோ குறைக்கிறது இல்லை, ஸ்டாப் பண்ணுறது. யார்? இன்ஹிபிட் த செக்ரேஷன் ஆஃப் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். இன்ஹிபிட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் pituitary hormones. ஸோ பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? சொமேட்டோஸ்டாட்டின் எழுதிக்கோங்க. சொமேட்டோஸ்டாட்டின். இந்த சொமேட்டோஸ்டாட்டின் அப்படின்றது என்ன பண்ணோம்னா, இட் இன்ஹிபிட்ஸ் த ரிலீஸ் ஆஃப் நம்ம க்ரோத் ஹார்மோன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் வந்து இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணுன்னா, ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறமா இட் இன்ஹிபிட்ஸ் த
somatostatin valiya it inhibits the hormones. Inna pande in the somatostatin it inhibits the NEET question. What does somatostatin கேட்டாங்கன்னா it releases the it inhibits எழுதிக்கோங்க it inhibits the release of growth hormones. சரியா? growth hormones. ஓகேவா? from எங்க from pituitary ல இருந்து. from pituitary. ஓகேவா? So this is about inhibiting hormones. Next நம்ம பார்க்க போறது oxytocin and vasopressin. So oxytocin and vasopressin அப்படினா என்னதுன்னா அப்படினு கேட்டிங்கனா these are the transported axonally. So இது எங்க ஸ்டோர் இருக்கும் இந்த oxytocin? They are stored in pituitary. So oxytocin and vasopressin are stored in So oxytocin vasopressins are stored in pituitary. ஓகேவா? ஸோ நான் வச்சுக்கோங்க வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டுடேஸ் கிளாஸ் வாஸ் டூ டஃப் இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஹைப்போதாலமஸ். இன்னைக்கு நான் ஹைப்போதாலமஸ் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்துடுறேன். ஸோ ஏன்னா புரியாதவங்களுக்கு இப்போ புரியலாம். ஸோ விவேர் எண்டோக்ரைன் கிளான்ஸில் நிறைய இருக்குது. ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி, தைராய்ட் கிளாண்ட், தைமஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்போதாலமஸ் பார்த்தோம். ஹைப்போதாலமில் பேசிக்லி அது இதில் 3 டைப் இருக்குது. ஓகேவா? நியூக்ளியிலேருந்து 3 டைப் ஆஃப் ரிலீசிங் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஒன்று ரிலீசிங் ஹார்மோன், இன்னொன்று இன்ஹிபிட்டிங் ஹார்மோன், இன்னொன்று ஆக்சிடோசின், வாசோப்ரெசின். ஸோ ரிலீசிங் ஹார்மோன் இட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் pituitary hormones. So example gonadotropin. Inhibiting hormones வந்து decrease the or inhibits the secretion of growth hormones. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து somatostatin. அப்புறம் oxytocin, vasopressins are stored in pituitary. இதெல்லாமே நான் சொன்னேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஹைப்போதாலமஸ் சொல்லிட்டேன்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது pituitary gland. சரியா? pituitary gland தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ pituitary gland. ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னா ஒரு இட் இஸ் லொக்கேட்டட்னா நம்ம இங்கே பாரு போனி கேவிட்டி. இங்கே இஃப் யூ சி ஹியர் பிட்யூட்டரி நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள் இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் அ போனி கேவிட்டி. அந்த போனி கேவிட்டிக்கு பேர் செல்லா டூரிஸ்கா ஆர் செல்லா டர்சிகா. ஓகேவா? வாட் எவர் ஆனால் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் லொக்கேட்டட் in a bony cavity called கஷ்டமா இருக்குடா செல்லா டரிஸ்கா. செல்லா எழுதிக்கோங்க SELLATURSICA. ஓகேவா? டெல்லா டூரிஸ்கா. ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குன்னா இட் இஸ் அட்டாச் டு ஹைப்போதாலமஸ். ஓகேவா? இது எதோட அட்டாச்சு? இட் இஸ் அட்டாச் டு ஹைப்போதாலமஸ் பை அ ஸ்டாக். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இங்கே. ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்கே தான் வந்துட்டு இந்த பிட்யூட்டரியும் வந்துட்டு இருக்குது, அட்டாச் ஆயிருக்கு. ஹைப்போதாலமஸோட அட்டாச் இருக்கிறது யார்? பிட்யூட்டரி. மறக்காதீங்க. சரியா? ஓகே? ஸோ
நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் மோர் தேன் ரைட்டிங் பிகாஸ் மை பென் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஓகேவா? இப்போது பிட்யூட்டரி கிளாண்டில் pituitary gland. So pituitary gland நம்ம பார்த்துட்டு இந்த pituitary glandல வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா it is divided into two. One வந்துட்டு adeno எழுதிக்கோங்க adeno hypophysis, neurohypophysis. adenohypophysis எப்படியாவது கிளாஸ் எடுத்து பண்ணேன் இன்னைக்கு என்னால் முடியல கூட. கரெக்டு. இன்னொன்று வந்து நியூரோஹைப்போஃபைசிஸ். ஹைப்போஃபைசிஸ் இங்கே எழுத முடியல. ஸோ ஐ ட்ரை டு டூ தட். POPHYSIS எழுதிக்கோங்க. PHYSCS. சரியோ? ஸோ அடினோஹைப்போஃபைசிஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரி. எப்பவுமே இது எது ஆன்டீரியர் எது போஸ்டீரியர்னு கேட்டால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆன்டீரியர், இது போஸ்டீரியர். சரியா? இது ஆன்டீரியர், இது போஸ்டீரியர். சாரி, இந்த ஆன்டீரியர்லேயே தேர் ஆர் டிவிஷன்ஸ். இஃப் யூ சி இந்த ஆன்டீரியர்லேயே இந்த ஆன்டீரியர்லி அடினோஹைப்போஃபைசிஸ்ல இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரிலேயே ஸோ இந்த அடினோஹைப்போஃபைசிஸ் டைப்ஸ். ஓகேவா? ஒன்று பேர் பார்ஸ் டிஸ்டாலிஸ், இன்னொரு பேர் பார்ஸ் இன்டர்மீடியா. ஓகேவா? அந்த டயக்ராம் கூட நான் அழகாக இப்படி இருக்கும், அப்புறமா இப்படி இருக்கும். ஓகேவா? இதில் வந்துட்டு இந்த பார்ஸ் இன்டர்மீடியா அப்படின்றது இந்த நடுவில் இருக்கிறது தான் பார்ஸ் இன்டர்மீடியா. சரியா? இதில் இந்த பர்டிகுலர் இடம் இருக்கும் இல்லையா, இங்கே இந்த மாதிரி இருக்கும். இந்த இடம் பேர் வந்துட்டு பார்ஸ் டியூபிராலிஸ். பார்ஸ் இதுங்களா, நான் இதை நீடில் மட்டும் மாற்றிட்டு வரேன். இது பாருக்கே நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன். ஒரு வழியே இல்லையாடா. சாரி கைஸ், எல்லாமே இருக்குது, கோல்டு மட்டுமா? ஸோ பார்ஸ், ஸோ அடினோஹைப்போஃபைசிஸில் பார்ஸ் எழுதிக்கோங்க, பார்ஸ் டிஸ்டாலிஸ், இன்னொன்று வந்துட்டு பார்ஸ் இன்டர்மீடியா. ஸோ எழுதுகிற வரைக்கும் கிளாஸை கவனிங்க, பெண் எழுதுகிற வரைக்கும். ஸோ பார்ஸ் இன்டர்மீடியா, மீடியா, MIDIA. சரியா? ஓகே. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஐயோ தர்ஷினி, ஓகே, ஹெல்த்தை பார்த்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போது நம்ம வந்துட்டு பிட்யூட்டரியில் பார்ஸ் டிஸ்டாலிஸ், அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்டரி பார்க்க போகிறோம். ஸோ பார்ஸ் டிஸ்டாலிஸ், அப்பா எழுதுகிறா சாமி.
ஸோ பாஸ் டிஸ்டாலிஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா, ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ இன்னெல்லாம் பண்ணும் இது பேசிக்லி இங்கே நான் இந்த சாப்டர்லேயே கெமிக்கல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஹார்மோன் செக்ரீஷன் தான் பார்க்குறோம். கமெண்ட் செக்ஷனில் சிரிச்சிட்டு இருக்காதீங்கடா பசங்களா. ஸோ பாஸ் டிஸ்டாலிஸில் வந்துட்டு ஹார்மோன் செக்ரீஷன் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக இந்த சாப்டர் ஃபுல்லாக ஹார்மோன் செக்ரீஷன்ஸு அதோட ஆர்கன்ஸ் நல்லா டீட்டெயில் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா. இந்த டிஸ்டாலிஸில் என்ன பண்ணணும்னா இட் ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ். இந்த பாஸ் டிஸ்டாலிஸ் அதாவது இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி இன்னெல்லாம் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா எழுதிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுது. GH, PRL ஓகேவா, TSH எழுதிக்கோங்க, TSH, ACTH ஓகேவா, ACTH, FSH அப்புறமா வந்து LH. சரி இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் GH அப்படின்னா growth ஹார்மோன். growth ஹார்மோன். PRL என்னது, ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டின் இதெல்லாமே ஹார்மோன்ஸ் சரியாம நம்ம பாடியில் ரிலீஸ் ஆகுறது. நெக்ஸ்ட் TSH அப்படின்னா தைராய்ட் செக்ரீட்டிங் ஹார்மோன். Yeah, Darshini Sabai, thank you for telling that. Okay, good. Nitishan, GH, PRL, ACTH, FSH, LR, good. So TSH na thyroid stimulating hormone. Stimulating hormone. ACTH அப்படின்னா adreno corticotropic. adreno இதோட இதுக்கு மேலே பெண்ணே ஓகே, adreno corticotropic எழுதிக்கோங்க, adreno corticotropic ஹார்மோன் ஓகேவா. ஹார்மோன்ஸ் இங்கே ஹார்மோன் எழுதுங்க. ஸோ ஹார்மோன்ஸ் ஓகேவா, ACTH அப்படின்னா. நெக்ஸ்ட் FSH அப்படின்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதுக்கப்புறமா இன்னொரு ஹார்மோன் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. இன்னொரு ஹார்மோன் பேர் LH அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே கரெக்டாக LH இங்கே இருக்கு பேர், லூட்டினைசிங் ஹார்மோன். எழுதிக்கோங்க ஸ்பெல்லிங்கு, லூட்டினைசிங் ஹார்மோன். லூட்டினைசிங் ஹார்மோன் LUTENIZING ஹார்மோன். ஹார்மோன் ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ லூட்டினைசிங் ஹார்மோன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட். ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன சொன்னேன், பாஸ் டிஸ்டாலிஸில் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா. இதில் நம்ம நிறைய பார்ப்போம். இப்போ சொமேட்டோ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் சம்திங் கால் சொமேட்டோட்ரோபின் அப்படின்னு சொல்லி. என்னது சொமேட்டோட்ரோபின்? ஸோ இந்த சொமேட்டோட்ரோபின் அப்படின்றதுல இப்போ இருக்காகுதா சொமேட்டோட்ரோபின், இது சொமேட்டோட்ரோபின் ஓகே. சொமேட்டோட்ரோபின் அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜைஜான்டிசம், டுவார்ஃபிசம் எப்போ பார்த்துருக்கீங்களா? ஜைஜான்டிசம் அண்ட் டுவார்ஃபிசம் நீஜஸ். இப்போ பார், இங்கே ஒருத்தர் வந்துட்டு செம்ம ஹைட்டாக இருக்காரு, இன்னொருத்தவங்க வந்துட்டு குட்டியாக இருக்காங்க. ஏன் திஸ் டிஃப்ரென்ஸ்? எனி ஐடியா? ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சொமேட்டோட்ரோபின். அதாவது இந்த சொமேட்டோட்ரோபின் அப்படின்றது நம்ம ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து ரிலீஸ் ஆகுது ஓகேவா. ஸோ இட் இஸ் அ growth ஹார்மோன். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ growth ஹார்மோன். என்ன ஹார்மோன்?
growth ஹார்மோன். சரி, இந்த growth ஹார்மோன் என்ன பண்ணுன்னா நம்மளோட பாடி க்ரோத்துக்கு இந்த சொமேட்டோட்ரோபின் இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆனதா நம்ம ஹைட்டு 5 ஃபீட்டு சார், 6 ஃபீட்டு சார், 8 ஃபீட்டு, ஸோ சார் 6'4" சார், சார் நான் 5'3" சார், 5'2" அப்படின்னு சொல்லுவாங்களே. இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் சொமேட்டோட்ரோபின் ஹார்மோன். ஓகேவா? ஸோ ஓவர் செக்ரீஷன் ஆஃப், அதாவது நம்ம ஓவர் செக்ரீஷனாக சொமேட்டோட்ரோபின் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? ஜைஜான்டிசம். ஜைஜான்டிசம்னா பெரிய ஹைட். ஓகேவா? ஜைஜான்டிசம். இதே வந்துட்டு ஹைப்போ செக்ரேஷன், கம்மியா, ஹைப்போ அப்படின்னா கம்மி, கம்மி செக்ரேஷன் ஆஃப் திஸ் க்ரோத் ஹார்மோன், அதாவது இந்த சொமேட்டோட்ரோபின் அப்படின்னா ஸ்டண்டட் க்ரோத் அப்படின்னா டுவார்ஃபிசம். Dwarfism is because of hyposecretion of growth hormone. ஓகேவா? இங்க வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா உங்களுக்கு? Any doubts still here? Please let me know in the comment section. I will add more images because I can't able to write less, so I will add more images so you guys can correlate with that images. சரியா? காப்பி. சரி சார், ஹைட் மட்டும்தான் சார் வந்துட்டு இது பண்ணுமானா, நம்ம பாடியில் இங்கே பாருங்கள், சில பேருக்கு ஜா வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் பார்த்துருந்தா இது உங்களுக்கு நார்மல் மாதிரி தெரிஞ்சாலும் இட் இஸ் நாட் நார்மல். இங்கே பாருங்கள், இமேஜ் பேஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஆல் கிளியரா? நோ டவுட்ஸ்? ஓகே. ஜைஜாண்டம் இந்த சொமேட்டோட்ரோபின் ரிலீஸ் ஆகிறதுனால திஸ் இஸ் கால்ட் ஆக்ரோமெகாலி. அதாவது இந்த ஓவர் செக்ரீஷன் ஆஃப் இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் இருக்கிறது, அதாவது அடல்ட்ஸ்க்கு மெயினாக, அதாவது நம்ம மிடில் ஏஜில், ஓகே, ஒரு பர்டிகுலர் மிடில் ஏஜில் இந்த ஓவர் செக்ரீஷன் ஆஃப் இந்த சொமேட்டோட்ரோபின்னால இந்த மாதிரி ஜா இவ்வளோ பெருசாக வருது. இந்த இமேஜஸ் பாருங்கள். இஃப் யூ சி இவங்களோட ஜா பாரு, திஸ் இஸ் பிகாஸ் ஓவர் செக்ரேஷன். ஓகேவா? இது பேர் இது காசஸ், இது பேர் தான் ஆக்ரோமெகாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ரோமெகாலி. சரியா? ஸோ இந்த ஆக்ரோமெகாலி அப்படின்றது என்னன்னா, பேசிக்லி இட் இஸ் அ சிவியர் டிஸ்ஃபிகர்மெண்ட், எஸ்பெஷலி நம்ம ஃபேஸில் வந்து தெரியும் இந்த ஆக்ரோமெகாலி அப்படின்றது. ஓகேவா? எஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஜா மட்டும் இப்படி தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. இது ஒரு சீரியஸ் அதாவது இது ஒரு ப்ரீமெச்சூர் டெத்துக்கு சீரியஸ் காம்ப்ளிகேஷனாக கூட இந்த ஆக்ரோமெகாலி நம்ம சொல்லலாம். ஓகேவா? சரி, ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் இந்த டிசீஸை வந்து ஏர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும்னா ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா இது அன்டிடெக்டட். மெனி வருஷத்துக்கு இது டிடெக்டே பண்ண முடியாது. எல்லாம் நார்மலாக தான் தெரியும். எந்த டெஸ்ட் எடுத்தாலும் சார் எல்லாம் நார்மலாக தான் சார் இருக்கும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? யா, ஹாய் ஸ்டூடெண்ட். ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வெரி ஹை. ஸோ we were talking about acromegaly. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போது there is something called prolactin. நான் சொன்னேன்ல, prolactin. இங்கே எழுதுனா ஸோ நான் இதில் ஒன்றும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறது ப்ரோலாக்டின். ஜஸ்ட்டு கதை மாதிரி கேளுங்கடா. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் நோட்ஸில் எதுவும் எழுத தேவையில்ல, கதை மாதிரி இங்கே ப்ரோலாக்டின் அப்படின்னு எழுதியிருக்கேன், PRL. ஓகேவா? இந்த ப்ரோலாக்டின் அப்படின்றது என்ன பண்ணுன்னா, லாக்டின் ஆர் வாட் இஸ் திஸ், நம்ம மேமரி கிளாண்ட், நம்ம ஃபீமேல்ஸ்க்கு மேமரி கிளாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மேமரி கிளாண்ட் வழியாக மில்க் ப்ரொடக்ஷனுக்கு யார் ரெகுலேட் பண்ணுவான்னா இந்த ப்ரோலாக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் ரெகுலேட் பண்ணும். சரியா? ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் செக்ரீஷன் ஆஃப் மில்க் இன் மேமரி கிளாண்ட். ஓகேவா? எஸ். ஓகேவா? யா, PRL. ஸோ ப்ரோலாக்டின் அப்படின்றது என்ன பண்ணுன்னா, நம்ம மேமரி கிளாண்டோட க்ரோத் ரெகுலேட் பண்ணி மில்க் ப்ரொடக்ஷனுக்கு இந்த ப்ரோலாக்டின் அப்படின்றது தான் ஹெல்ப் பண்ணோம். இது எப்படின்னா, ஒரு ஃபீமேல் எப்போ ப்ரெக்னென்ட் ஆனாங்களோ, ப்ரெக்னென்ட் ஆன கழிச்சு இந்த ப்ரோலாக்டின் அப்படின்றது
கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகி இட் ரிலீசஸ் மில்க் ப்ரொடக்ஷன். சரியா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது TSH. TSH அப்படின்றது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. TSH தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். சும்மாவே என் கிளாஸ் கவனிக்க மாட்டீங்க, இல்லை என் பெண்ணு வேற ஒர்க் ஆகலை. கரெக்டா? தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஓரளவுக்கு இப்போ ஒர்க். ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகே, தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் த செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் ஃப்ரம் எங்கே? ஃப்ரம் தைராய்டு கிளாண்ட். ஓகேவா? இது என்ன பண்ணும்? தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணும்? இட் ஸ்டிமுலேட் த செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். கவனிப்போம். ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, ஸ்டிமுலேட் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் ஃப்ரம் எங்கே? தைராய்டு கிளாண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேற என்ன தெரியணும்னா, நெக்ஸ்ட்டு அடினோ, இங்கே எழுதியிருக்கேன் எங்கே? ACTHன்னு எப்பயுமே மறக்கவே மாட்டேன். ஃபுல் ஃபார்ம் கேட்டு கூட நீட் கொஸ்டின் கேட்கலாம். அட்ரினோ, ADRENO, அட்ரினோ கார்டிகோ ட்ராபிக், அட்ரினோ கார்டிகோ ட்ராபிக் ஹார்மோன் அப்படின்னா ACTH. சரி, இந்த அட்ரினோ கார்டிகோ ட்ராபிக் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, ACTH இது பேசிக்கலாக ஸ்டிமுலேட்ஸ் பண்ணும். இதுவும் ஸ்டிமுலேட் தான் பண்ணும். ஓகேவா? என்ன ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னா, சிந்தசிஸ் ஆஃப் செக்ரீஷன் ஆஃப் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். இன்ன ஸ்டீராய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு போன பாடி பில்ட், அந்த ஸ்டீராய்ட்ஸா? திஸ் இஸ் குளூகோகார்டிகாய்ட்ஸ். ஓகேவா? எங்கேருந்து இந்த குளூகோகார்டிகாய்ட்ஸ் வரும்னா, நம்ம அட்ரினல் கார்டெக்ஸ்னு ஒரு இடம் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்னிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கிட்னிக்கு மேலே there is something called adrenal gland. இரு, நான் இமேஜ் எடுக்கிறேன். adrenal gland எப்படி இருக்கும்னு. ஓகே, என்னடா இமேஜ் பேஸ்ட் ஆகலை? சாரி, ஒன் செகண்ட். ஃபோக்கஸிங். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களாம் குட் பாய்ஸ். ஓகேவா? குட் பாய்ஸ், குட் கேர்ள்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஓகே, இமேஜ் பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு செகண்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட். அப்பாடா. ஸோ அட்ரினல் கிளாண்ட்ஸ் எங்கே இருக்க? நல்லா பார்த்து சொல்லுங்கள். இந்த டயக்ராமில் கிட்னிக்கு மேலே இருக்கு. கரெக்டா இல்லையா பசங்களா? கரெக்டா இல்லையாடா? ஃபோக்கஸிங். ஓகே, ஸோ இட் இஸ் இன் அ அப்பர் சைட் ஆஃப் கிட்னி. ஸோ இந்த அட்ரினல் கிளாண்ட் அப்படின்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ் என்ன எழுதிக்கோங்க. திஸ் அட்ரினல் கிளாண்ட்ஸ் பேசிக்கலி, ஸோ இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸில் வந்துட்டு அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா தட் இஸ் சம்திங் கால், இப்படி இருக்கும். இது பேர் அட்ரினல் கார்டெக்ஸ். இது வெளியே இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும். அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வெளியே அட்ரினல் கார்டெக்ஸ். உள்ளே வந்துட்டு அட்ரினல் மிடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மிடுலா. புரிஞ்சிச்சா? இப்போ அட்ரினல் கார்டெக்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த என்ன பண்ணுன்னா, இந்த ACTH அப்படின்றது ஒரு ஹார்மோன். ஓகே, அது இங்கே இருக்க இதில் தான் இருக்கும். இட் ஸ்டிமுலேட்ஸ் த சிந்தசிஸ் ஆஃப் செக்ரீஷன் ஆஃப் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்க்கு பேர் வந்துட்டு குளூகோகார்டிகாய்ட்ஸ். குளூகோகார்டிகாய்ட்ஸ். சரியா? குளூகோகார்டிகாய்ட்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து? இந்த அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து. ஆமாம், கூடும். எண்டோதீலியம் திக்னஸும் கூடும். எஸ், கரெக்ட். குட். நெக்ஸ்ட்டு FSH, follicular stimulating hormone. follicular stimulating hormone. ஓகேவா? ஸோ ஒரு டைம் ஒர்க் ஆகுது, ஒரு டைம் ஒர்க் ஆகலை. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் அப்படின்றது என்னன்னா FSH அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்கும்னா, பேசிக்லி இட் ஸ்டிமுலேட்ஸ் கோனடல் ஆக்டிவிட்டிஸ். இது கோனட்ஸ் யார் இருக்குது? பேசிக்லி மேல்ஸில். சரியா? ஸோ இந்த கோனடல் FSH அப்படின்றது என்ன பண்ணுன்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் த கோனட்ஸ் ஆக்டிவிட்டி.
ஸோ ஆக்டிவிட்டினா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மேல்ஸில் இந்த எஃப்எஸ்ஹெச் அண்ட் ஆண்ட்ரோஜன் கரெக்டுல. ஸோ ஆண்ட்ரோஜன் இது ரெகுலேட் என்ன பண்ணுன்னா இந்த எஃப்எஸ்ஹெச்சும் ஆண்ட்ரோஜனும் டுகெதர் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் என்னது ஆண்ட்ரோஜன் எழுதிக்கோங்க, ANDROGAN. ஸோ ஆண்ட்ரோஜன் இந்த ரெண்டு என்ன பண்ணுன்னா தி ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேட்டிங் sperm formation. என்னது sperm formation. இதுக்கு இன்னொரு பேர் என்னது, ஏதோ ஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன ஜெனசிஸ்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. what genesis is it? சொல்லுங்கடா பசங்களா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். குட். ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம். ஓகேவா? சரி. ஸோ மேல்ஸில் இந்த மாதிரி பண்ணோம். சரி, ஃபீமேல்ஸில் என்ன சொல்லும்? எஃப்எஸ்ஹெச் வந்து கோனடல் ஸ்டிமுலேட்ஸ் கோனடல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிங்க மேல்ஸில். அப்புறம் எஃப்எஸ்ஹெச் ஆண்ட்ரோஜன் டுகெதர் ஹெல்ப்ஸ் இந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த எஃப்எஸ்ஹெச் வந்து ஃபீமேல்ஸ்க்கு என்ன சார் பண்ணும்? அது இருக்கா ஃபர்ஸ்ட் ஃபீமேல்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீமேல்ஸ்க்கும் எஃப்எஸ்ஹெச் இருக்குது. எஃப்எஸ்ஹெச் என்ன பண்ணுன்னா ஃபீமேல்ஸில் இட் ஸ்டிமுலேட்ஸ் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிகிள்ஸ். நம்ம ஓவேரியில் ஃபாலிகிள்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக இப்படி க்ரோத் ஆகிட்டே போகும். ஓகேவா? இது இப்போ தான் மெச்சூர் பிரைமரி ஃபாலிகுல்ஸ், செகண்டரி ஃபாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஓவரிக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அந்த ஓவரியில் வந்துட்டு இந்த ஓவேரியன் ஃபாலிகுல்ஸ் இருக்கும். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதே இந்த எஃப்எஸ்ஹெச் தான், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். சரியா? விச் ஹெல்ப்ஸ் இன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிகுல். எழுதிக்கோங்க, எஃப்எஸ்ஹெச் ஸ்டிமுலேட்ஸ், எழுதிக்கோங்க, FSH ஸ்டிமுலேட்ஸ் growth and development. பெண் எழுத மட்டும் ஓகே. growth and development of ovarian follicle. ஓகேவா? Any doubts still here? ஓகேவா அண்ணா? ஓகே அண்ணா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்த்து LHன்னு எழுதிக்கோங்க. LH அப்படின்னா லூட்டினைசிங் ஹார்மோன். லூட்டினைசிங் ஹார்மோன். ஸோ இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்றதுனா இட் பேசிக்கலி ஸ்டிமுலேட்ஸ் த கோனோடல். இதுவும் இந்த LHும் எஃப்எஸ்ஹெச் கோனட் இது கூட லூட்டினைஸ் ஹார்மோன் கூட இட் ஸ்டிமுலேட்ஸ் அ கோனட்ஸ் ஆக்டிவிட்டி. ஓகேவா? அதாவது நம்ம மேலில் இட் ஸ்டிமுலேட்ஸ் இந்த சிந்தசிஸ் ஆஃப் ஆண்ட்ரோஜனே வந்துட்டு இந்த லூட்டினைஸ் ஹார்மோன். ஸோ சிந்தசிஸ் ஆஃப் ஆண்ட்ரோஜன் வந்துட்டு இஸ் பை லூட்டினைசிங் ஹார்மோன் தான். சரியா? சிந்தசிஸ் ஆஃப் ஆண்ட்ரோஜன் is by luteinizing hormone from எங்க? From testis. ஓகேவா? testis. சரி, லூட்டைஸ் ஹார்மோன் ஃபீமேல்ஸ், இது மேல்ஸில். ஃபீமேல்ஸ் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதிக்கோங்க, ஃபீமேல்ஸில் வந்துட்டு நம்ம ஓவுலேஷன் இருக்கு இல்லையா, ஓவுலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்களே, இந்த ஓவுலேஷன் இன்டியூஸ் பண்ணுறதே இந்த லூட்னைசிங் ஹார்மோன் தான். வேற என்ன பண்ணுன்னா there is something called corpus luteum. நம்ம ஓவரியில், ஃபீமேல் ஓவரியில் இப்படி இருக்கும் இல்லையா, சைடில் ரெண்டு குட்டி பவுச் மாதிரி, அந்த பவுச்சில், அதாவது இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி குட்டி பவுச் மாதிரி இந்த ரெண்டு சைட்ஸில் இருக்கும் இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஸோ அங்கே there is something called இப்படி இருக்கும். இதுக்கு பேர் நீங்கள் நான் இமேஜ் பேஸ்ட் பண்ணுறேன்டா, கேவலமாக வரையுது. கார்பஸ் லூட்டியம்.
இந்த இமேஜ் தெரியுதா உங்களுக்கு? எஸ், இமேஜ் தெரியுதா உங்களுக்கு கிளியரா? இங்க கார்பஸ் லூட்டியம் அப்படின்றது இங்க தெரியுதா? இது பெண்ணு கலர் மொத்த கார்பஸ் லூட்டியம் தெரியுதாமா? எஸ், இந்த கார்பஸ் லூட்டியம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இந்த லூட்டேசிங் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா நம்ம ஓவுலேஷன் வந்து இன்டியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இட் மெயின்டைன்ஸ் திஸ் இந்த கார்பஸ் லூட்டியமை மெயின்டைன் பண்ணுறதே வந்துட்டு யார்? எல்ஹெச் லூட்டினைசிங் ஹார்மோன். மறக்கவே மறக்காதீங்க சரிங்களா? எஸ் எஸ் சார் அப்படின்றீங்களா? ஓகே சில் கைஸ். ஓகே ஸோ இது பற்றி தான் படித்தோம். நெக்ஸ்ட்டு தர் இஸ் சம்திங் கால் இதுலேயே வந்துட்டு பார்ஸ் இன்னும் பார்ஸ் டிஸ்டாலிஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல. இப்போ நம்ம பார்க்க போது பார்ஸ் இன்டர்மீடியா. ஓகேவா? இது முடிச்சிடலாம் சீக்கிரமாக. ஸோ பார்ஸ் இன்டர்மீடியா அப்படின்னா நம்ம ஹியூமனில் தட் இஸ் கால் பார்ஸ், இட் இஸ் ஆல்சோ மர்ஜ் வித் பார்ஸ் டிஸ்டல்ஸ். இந்த இன்டர்மீடியா அப்படின்றது. ஸோ இந்த டயக்ராம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். ஸோ இது ஓகேவா, ரெண்டாக டிவைட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு டிவைடில் இது பேர் பார்ஸ் டிஸ்டாலிஸ், இது பேர் பார்ஸ் இன்டர்மீடியா அப்படின்றது இங்கே நடுவில் இங்கே இருக்கும். பார்ஸ் இன்டர்மீடியா. ஓகேவா? சரியா? இது பேர் வந்துட்டு இதுக்கு பர்டிகுலராக இதுக்கு பேர் வந்துட்டு பார்ஸ் நர்வோசா. எழுதிக்கோங்க, பார்ஸ் நர்வோசா. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நோ. இதில் நம்ம பார்ஸ் இன்டர்மீடியா பற்றி பார்க்குறோம். அதாவது இந்த பார்ஸ் இன்டர்மீடியா என்ன பண்ணணும்னா இது கூட ரிலீஸ் பண்ணோம், என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSH மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நீட் கொஸ்டின் தான் பசங்களா. ஓகேவா? மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகேவா? மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ். இந்த MSH அப்படின்றது என்ன பண்ணுன்னா இட் ரெகுலேட்ஸ் த ஸ்கின் பிக்மெண்டேஷன், மெலனின் கண்டென்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலில் சுற்றுறவங்க வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இல்லை ஆகிடுவாங்க. இட் இஸ் டியூ டு தேர் இஸ் அ மெலனின் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இன் பர்டிகுலர் திங். ஸோ இந்த மெலனின் இந்த பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இது பேஸ்ட் ஆன் திஸ் MSH தான். சரியா? ஸோ மெலனின் இதெல்லாமே. ஓகே கிளியர்? ஓகே சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூரோ ஹைப்போஃபைசிஸ். எழுதிக்கோங்க, நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னா என்னன்னா இது நியூரோ ஹைப்போஃபைசிஸ் இந்த பர்டிகுலர் திங் இது பேசிக்லி இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஆக்சிடோசின் அண்ட் வாசோபிரெசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹைப்போதலமஸ் இதை ஸ்டோர் பண்ணுறது இந்த நியூரோ ஹைப்போஃபைசிஸ். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க, நியூரோ ஹைப்போஃபைசிஸ் ஸ்டோர்ஸ் ஆக்சிடோசின் அண்ட் வாசோபிரெசின். ஓகேவா? ஸோ வேறு என்ன பண்ணோம்னா நம்ம ஆக்சிடோசின் எதுக்கு, ஃபஸ்ட்டு ஆக்சிடோசின் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட்ஸ், அதாவது இட் கான்ட்ராக்ட்ஸ் த ஸ்மூத் மசில்ஸ். அதாவது எப்போ இது பேசிக்கலாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஃபீமேல்ஸில் பர்டிகுலராக வந்துட்டு யூட்டிரஸ் வந்துட்டு கான்ட்ராக்ஷன் ஆகும். ஏன் கான்ட்ராக்ஷன் ஆகும்னா சைல்டு பர்த் டைமில் அந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும், ஏன்னா பேபி வெளியே வர்றதுக்காக. ஸோ இந்த வெஜினால நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தர் இஸ் அ மசில் கால் யூட்ரின் மசில். ஓகேவா? இந்த யூட்ரின் மசில் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால அந்த டைமில் வந்துட்டு இட் என்லார்ஜஸ். ஸோ பேபி வந்துட்டு ஸ்மூத்தாக வெளியே வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன தெரியணும்னா மில்க் எஜெக்ஷன். ஆக்சிடோசின் என்ன பண்ணோம்னா மில்க் எஜெக்ஷன், அதாவது மெமரி கிளாண்ட்ல மில்க் எஜெக்ஷனுக்கு இந்த ஆக்சிடோசின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது இல்லாமல் வி ஆல்சோ ஹாவ் தர் இஸ் அ பிட்காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு இன்சுலின் டப்பா மாதிரி இருக்கும் பிட்காயின் அந்த பேர். அது என்ன பேசிக்கலி ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன். ஓகேவா? சடனாக ஃபீமேல்ஸில்
edible amount of oxytocin ரிலீஸ் பண்ண முடியலனா இந்த ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்கும் ஓகேவா 10 யூனிட்ஸ் பர் ml 1 ml சொல்லி ஒரு பாட்டில் கணக்காக நீங்கள் இமேஜஸ் போய் பார்க்கலாம். ஸோ அது வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஓகே. ஸோ நீங்கள் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன், உங்களுக்கு தேவையில்லை. ஸோ வேற என்ன பண்ணும் இந்த நியூரோ ஹைப்போஃபைசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா there is something called vasopressin. ஓகேவா வாசோப்ரெசின் ஆர் ஏடிஹெச்னு சொல்கிறான். ஏடிஹெச்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஓகேவா. இது பர்டிகுலராக என்ன பண்ணா இட் ஸ்டிமுலேட்ஸ் த ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் ஓகேவா. லைக் ரீஅப்சர்ப்ஷன் வாட்டர்னு என்னதா நம்ம நம்ம டிசிடின்னு சொல்லல டிசிடி ஆஃப் நம்ம கிட்னிலேருந்து இது என்ன பண்ணால் அது பேசிக்லி இந்த வாசோப்ரெசின் இல்லை ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் என்ன பண்ணால் ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் எல்லாம் பேசிக்லி இதில் பாடியில் பேசிக்லி தட் இஸ் அ லாஸ் ஆஃப் வாட்டர், நிறைய லாஸ் ஆஃப் வாட்டர் எப்படி த்ரூ யூரின். ஸோ இது ஒரு டிஃபிஷியன்சி ஆஃப் ஏடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இஸ் அ டிஃபிஷியன்சி ஆஃப் ஏடிஹெச். ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் எபிலிட்டி டு டிமினிஷ் த வாட்டர் ஃப்ரம் கிட்னி. ஸோ ஓகேவா இட் லீட் டு லாஸ் ஆர் டீஹைட்ரேஷன். இதனால தட் இஸ் அ டிசீஸ் கால் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் ஓகேவா. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் இதுதான். ஸோ டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்க்கு நிறைய டீஹைட்ரேஷன் நடக்கும் ஓகேவா, வாட்டர் லாஸ் அண்ட் டீஹைட்ரேஷன் ஓகேவா. இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே. கடைசி லாஸ்ட் ஃபைனல் பார்த்துடலாமா. லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீனியல் கிளாண்ட். இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்டா, இன்னும் நிறைய இருக்குது இந்த டாப்பிக்கில். பீனியல் கிளாண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பீனியல் கிளாண்ட் எழுதிக்கோங்க, இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ ஸ்மாலஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்டு நீட் கொஸ்டினில் கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், ஸ்மாலஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து பீனியல் கிளாண்ட் ஓகேவா. ஸோ இது எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பிரெயின் டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீனியல் கிளாண்ட் டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே இமேஜ் தெரியுது, பட் ஸ்டில் டெலிகிராம் குரூப் அவங்களுக்கு வந்துட்டு இது தெரியணும் இல்லையா. ஸோ நான் இங்கே எழுதுகிறேன், தெரியுதா இமேஜ் தெரியுதா. ஸோ பீனியல் கிளாண்ட் எங்கே இருக்குது நீங்கள் பார்த்துக்கிறீங்களா. பீனியல் கிளாண்ட் வந்து இங்கே தெரியுது. ஸோ பீனியல் கிளாண்ட் தெரியலையா. ஸோ இந்த பீனியல் கிளாண்ட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த டார்சல் சைட் ஆஃப் த ஃபோர் பிரெயின். எழுதிக்கோங்க, இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த பீனியல் கிளாண்ட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த டார்சல் side of forebrain ஓகேவா. மறக்காதீங்க. சரி வாட் இஸ் திஸ் பீனியல் கிளாண்டோட ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம 24 hours சைக்கிள்ஸ் காலை ஏந்திக்கிறது தூங்குறது இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது there is a regulation of diurnal இல்லைன்னா 24 rhythm யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நீட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டால் எழுதிக்கோங்க, ஹூ மெயின்டைன்ஸ் ஆர் ரெகுலேட்ஸ் த 24 rhythm of the body அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பீனியல் கிளாண்ட் ஓகேவா. அதாவது நம்ம ஸ்லீப் வேக் சைக்கிள், நம்ம பாடி டெம்பரேச்சர் இது எல்லாமே பேசிக்கலி ரெகுலேட் பண்ணுறது நம்ம பீனியல் கிளாண்ட் தான். சரி வேற என்னெல்லாம் பண்ணோம்னா இட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் த மெட்டபாலிசம் ஓகேவா. மெட்டபாலிசம் ஸோ கேட்டபாலிசம் அனபாலிசம் இருக்குல்ல, அனபாலிசம் கேட்டபாலிசம் டுகெதர் மெட்டபாலிசம் இல்லையா. இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இந்த பீனியல் தான் ஓகேவா. எல்லாமே நம்ம ஸ்கின் பிக்மெண்டேஷன் ஓகேவா, பிக்மெண்டேஷன் இது இல்லாமல் ஃபீமேல்ஸோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பீனியல் கிளாண்ட் வந்து ஹையாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் சரியா. வேறு என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி ஓகேவா. ஆட்டோஇம்யூன் சடனாக ஏதாவது ஹோஸ்டில் ஏதோ ஃபாரின் பாடி வந்துச்சுன்னா அது டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிக்கு வந்துட்டு இந்த பீனியல் கிளாண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் டேக்ஸ் ப்ளேஸ் பண்ணும் ஓகேவா. ஸோ இதில் ஏதோ டவுட்ஸ் இருக்காடா, எனி டவுட்ஸ் ஸ்டில் ஹியர்? நீங்கள் கேட்கலாம். ஸோ விச் இஸ் சில கொஸ்டின் கேட்கட்டா, விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ இன்னைக்கு சாப்டரில் தான் நான் இன்னைக்கு பென் பார்த்துடுறேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாளைக்கு கிளாஸ் இருக்கா, நாளைக்கு தேர்ஸ்டேயில், நாளைக்கு இல்லை ஃப்ரைடே வி ஹாவ் கிளாஸ், ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே ஓகே. ஸோ விச் இஸ் த லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸ்மாலஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து பீனியல் கிளாண்டு. லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் ஸ்மாலஸ்ட் பீனியல் கிளாண்ட்மா. லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்
பார்த்துட்டு வரீங்களா? ஓகே. வேற என்ன இந்த சாப்டர்ல தெரியும்னா, பேசிக்கலி திஸ் சாப்டர் டீல்ஸ் அபவுட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் தேர் ஹார்மோன்ஸ். என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் அப்படி இருக்கு, அதை கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் நிறைய பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, we will talk about தைராய்டுனா என்னது, தைராய்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, தைராய்டுக்கும் பேராதைராய்டுக்கும் என்ன வித்தியாசம், தைமஸ் அப்படின்னா என்னது, இது இன்ன தைமஸ் இன்ன செக்ரீட் பண்ணும், தைமஸ் இஸ் வை சோ இம்பார்ட்டன்ட், அட்ரினல் அப்படின்னா என்னது, pancreas அப்படின்னா என்னது அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? லெக்சர் 3 எல்லாம் வந்துட்டு we will talk about gonads, important gonads, gonadsோட ஹார்மோன்ஸ் என்னெல்லாம், அதர் ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஹார்மோனோட பேசிக் ஆக்ஷன் எப்படி நடக்குது, இதெல்லாமே நம்ம வந்துட்டு லெக்சர் 3ல பார்ப்போம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இது இல்லாமல் இன்கேஸ் இப்போ நான் பார்க்கலன்னா வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறமா நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ அங்கே நீங்கள் போய் அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? நான் ஈவன் லைக்கிங் ஃபார் யூ கைஸ், யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களா ஆஃப்டர் வீடியோ அப்லோட், நான் அவங்களுக்கு லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்தா பாருங்கள். சரியா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் கிளாஸ். குட் நைட். டேக் கேர் கைஸ். ஆல் த பெஸ்ட். Good night.